வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் கண்டறியப்படாத தூக்க அப்னியா மற்றும் உடல் பருமன், இந்த மறைந்துள்ள தீய வட்டச்சுழற்சி பற்றி பேசப் போகிறேன். நீங்கள் உறக்க குரட்டுகிறீர்களா? அல்லது தூங்கிய பிறகும் சோர்வாக எழுகிறீர்களா? அல்லது 8 மணி நேரம் படுக்கையில் இருந்த பிறகும் முழு நாளும் தூக்கமாக இருக்கிறீர்களா? உங்களுக்கு தூக்க அப்னியா இருக்கலாம். இதோ முக்கியமான விஷயம். இது உங்களுக்கு தெரியாமலே உங்கள் உடல் எடையும் மாற்று சக்கர பிரச்சனைகளையும் தூண்டக்கூடும். அப்படியென்றால் கண்டறியப்படாத தூக்க அப்னியாவில் என்ன நடக்கிறது? தூக்க அப்னியாவில் உங்கள் காற்று குழாய் தூக்கத்தில் மீண்டும் மீண்டும் சுருங்கி விடுகிறது. நீங்க சில வினாடிகள் மூச்சு நிறுத்துகிறீங்க. ஆக்சிஜன் அளவு குறைகிறது. உங்கள் மூளை விழிக்கிறது. உங்களை சிறிது நேரம் எழுப்புகிறது. இது ஒவ்வொரு இரவும் 10களாகவோ அல்லது நூற்றுக்கணக்காகவோ நடக்கிறது. அதற்கான விளைவு என்ன? நீங்க ஒருபோதும் ஆழமான சீரான தூக்கத்தை அடைய முடியல. உங்கள் உடல் எப்போதும் ஒரு மன அழுத்த நிலைமையில் இருக்கும் மற்றும் கார்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோன் தொடர்ந்து அதிகரிக்கிறது. தூக்க அப்னியா எப்படி உடல் பருமனுக்கு வழிவகுத்துக? நீங்கள் தூக்க குறைவாக இருக்கும்போது உங்கள் பசிக்குரிய ஹார்மோன்கள் குழப்பமாகிவிடும். கிரில்லின் பசிக்குரிய ஹார்மோன் அதிகரிக்கிறது. லெப்டின் நிறை உணர்வை தரும் ஹார்மோன் குறைகிறது. அதனால் நீங்கள் அதிக கலோரி மற்றும் சர்க்கரை நிறைந்த உணவுகளை அதிகம் விரும்புகிறீர்கள். இதற்கிடையில் கார்டிசோல் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிக்கிறது. இது கொழுப்பை, குறிப்பாக வயிற்று கொழுப்பை சேமிக்க உதவுகிறது. இதன் அர்த்தம் சிகிச்சை செய்யப்படாத தூக்க அப்னியா உங்களை சோர்வடைய வைப்பதில்லை. நீங்க நன்றாக சாப்பிட முயன்றாலும் கூட எடை குறைக்க இது இன்னும் கடினமாக்குகிறது. இந்த ஒரு தீவிரமான சுழற்சி. உடல் பருமனே உங்கள் காற்று வழியை குறுக்குகிறது. கழுத்து மற்றும் நாக்கு சுற்றிலும் திசுக்கள் அதிகரிக்கின்றன. இது அப்னியாவை மேலும் மோசமாக்குகிறது. இதனால் தூக்க குறைவு மற்றும் எடை அதிகரிப்பு அதிகரிக்கிறது. இது ஒரு தானாக வலுப்படும் வட்டமாக மாறுகிறது. தூக்க அப்னியா, எடை அதிகரிப்பு, அப்னியாவின் மோசமாதல், மேலும் எடை அதிகரிப்பு. அதனால் இந்த சுழற்சியை உடைப்பதே தூக்கும் எடை கட்டுப்பாட்டிலும் நீண்ட கால வெற்றிக்கான முக்கியம். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சத்தமாக குரட்டை விடுகிறீர்களா? அல்லது தூக்கத்தில் மூச்சு திணறல் அல்லது மூச்சு வாங்கும் உணர்வுடன் எழுகிறீர்களா? அல்லது தூங்கியும் சோர்வாக இருக்கிறீர்களா என்றால் உங்கள் மருத்துவரை அணுகுங்கள். ஒரு எளிய வீட்டு தூக்க ஆய்வு இதை கண்டறிய முடியும். சிபேப் சிகிச்சை, எடை குறைப்பு, தசை வலிமை பயிற்சி போன்ற சிகிச்சைகள் இன்சுலின் எதிர்ப்பை மாற்றி இரத்த அழுத்தத்தை குறைத்து கொழுப்பை விரைவாக குறைக்க உதவும். உங்கள் தூக்கத்தை சரி செய்யுங்கள். உங்கள் உடல் தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். பார்த்ததற்கு நன்றி.